உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. இப்போ வருஷம் பிறந்து நமக்கு 2வது மாதம் வரப்போகுதுங்க. முதல் மாதம் முடிய இருக்குதுங்க. பாருங்கள், வருஷங்கள் நமக்கு வேகமாக வரது மட்டும் மாதங்கள் நிறையாக அதிகமாக நமக்கு காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த பிப்ரவரி மாத கிரகநிலை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவுபட உள்ளதுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆல் வரும், ஆல் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக நம்முடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியங்க. உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு வீடியோவும் போட முடியாதுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு நிறைகள் குறைகள் ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் இந்த மாதிரி ஏதாவது வேணுனாக்கும் என்ன பண்ணும், உங்களுக்கு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு கேளுங்க. உங்களுக்கு ஜாதகம் இலவசமாக பார்க்கப்படுங்க. இந்த மேஷ ராசிக்கு பார்க்க இருக்கிறோம். இதில் முதல் வீடுங்க. 12 வீடுகளில் நமக்கு முதலாக வர வீடும் செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷராசி என்பவர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பற்றியில் நம்ம பலங்கள் பார்க்க இருக்கிறோம். திருப்பங்கள் நிறைந்த இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? திருப்பங்களும் வாழ்க்கை மாற்றமும் இந்த மாதத்தில் மேஷ ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்க இருக்கிறோம். அப்போ மேஷ ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு முக்கியமாக பலன்கள், உங்களுக்கு பிரச்சனைகள் என்ன வரங்குது அதாவது சொல்ல போட்டிருக்குங்க. முழுமையாக வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேஷ ராசியில் முதல் வர நட்சத்திரம் அஸ்வினிங்க. 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்கள். 3வது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அப்போ ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் 9 பாதம் முடிய வரக்கூடியது ஒவ்வொரு ராசினருக்கும் வரும். இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளை பார்க்க இருக்கிறோம். கிரகனுடைய சஞ்சாரம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க இருக்கிறது? தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்ரங்க. இப்போ 2ஆம் இடம் என்பது வாக்கு வன்மை என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை வக்ரமற்று செல்ல இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரநிலை இருக்கிறார். 3ஆம் வீடு என்பது தைரிய வீரிய ஸ்தானம், உடைய சகோதரஸ்தானம். செவ்வாயுடைய கிரகம் வக்ரநிலை செல்ல இருக்கிறார். இப்போ தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்தில், அதாவது உங்களுடைய கூட பிறந்த உடன்பிறப்பில் தேவையில்லாத சண்டை சச்சரிகள் பிரிகிறது இதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. அதாவது மூத்தர் சார்ந்து இந்த பூரிய சார்ந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கூட பிறந்த உடன்பிறப்புலாம் கொஞ்சம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருப்பதுங்க ரொம்ப நல்லதுங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில், அப்போ ரண ருண ரோகஸ்தானம் என்பது உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல கேது இருந்தால் உடலில் உங்களுக்கு சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. அடுத்தது தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா வராங்க. அப்போ கிரகனுடைய சஞ்சாரம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் 10ஆம் இடத்துல இருப்பதால் பட்டப்படைப்பு, பதவி யோகம், வெளிநாடு சார்ந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. அரசாங்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக தொழில் ஸ்தானம் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ லாபஸ்தானத்தில் சனிங்க. சனியுடைய பார்வை 11ஆம் இடத்தில் சனி இருப்பதால் வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குதுங்க. அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ 12ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனும் ராகும் இருப்பதால் இந்த கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒன்றாக்க மனைவியார் இடத்துல சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதுமாரி மூத்த சார்ந்த தாத்தாபடைகளுக்கு உடல் ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் அழுத்தம் கொடுக்கும். அப்போ கிரக மாற்றங்கள் என்பது இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம். 5/2/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து புதன் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. அப்போ 11/2/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க.
அப்போ 12/2/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்க இருக்கிறார். 21/2/2025 அன்று முதல் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறாருங்க. இப்போ 26/12/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு இடத்தை மாற்றி தர இருக்கிறார். அப்போ அன்பார்ந்த மேஷ ராசினியரே, நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருந்தாலும் கூட குருவுடைய சாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக இருக்குதுங்க. முக்கிய நபருடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ள போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும், மனதில் தைரியம் கூடும், தன்னம்பிக்கை உண்டாக இருக்குதுங்க. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. ஆக தொழில் சாணம் பார்க்குறோம். இந்த மேஷராசி என்பதற்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மேஷராசினரே, இந்த சனி லாபஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் பலம் பெற்றிருக்கிறாருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரிகள் வந்து தோன்றும். வியாபார தொடர்பான செலவுகள் கைகூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. செயல்திறன் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க இந்த காலகட்டம். குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய பார்வை உச்சம் பெற்று இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்க போகுதுங்க. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேர இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்க இருக்குதுங்க. பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூட இருக்குதுங்க. சுக்கிரனுடைய சார பலத்தால் தாய் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்க இருக்குதுங்க. பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார். எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாக இருக்குதுங்க. திடீர் செலவுகள் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்க இருக்குதுங்க. முக்கியஸ்தாரனுடைய ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கக்கூடியதுங்க. உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்ள போகிறாங்க. கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாற இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் கருத்து வேற்றுமை உண்டாக இருக்குதுங்க. ரொம்ப கவனம் தேவை. நிதானத்தை கடைபிடிப்பதும் உங்களுடைய நண்பரிடம் பக்குவம் பேசுவதும் எடுத்த எந்த காரியம் தான் ஒரு சாதாரண பலன்களையும் வந்து இந்த காலகட்டம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. அப்போ பயணிக்கும் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்பட இருக்குதுங்க. அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில் மேன்மை ஏற்பட இருக்குதுங்க. அடுத்தது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது. நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் சாதகமாக பலன்களை தர இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் நீங்கள் அனுசரித்து செல்லும் மூலம் மகிழ்ச்சி உண்டாக இருக்குது குடும்பத்தில். அடுத்த நட்சத்திரம் 2ஆவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்கும். அவருடன் இனிமையான பேசி பொழுதை கழிக்க போகிறீங்க. மனமகிழும் சம்பவங்கள் நடக்க இருக்குதுங்க. முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணவரத்து கூட இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த மாதம் தன்னம்பிக்கை செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய மாதமாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். எதிர்ப்புகள் விலக இருக்குதுங்க. காரிய அனுகூலம் எல்லாம் உண்டாக இருக்குது. ஏதாவது மனக்கவலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். இதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்து பார்க்கும்போது முருகனுக்கு வெண்பொங்கல் படைத்து வணங்கி வர காரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க. கவலை தீரும் உங்களுக்கு. என்ன நேர்களே, இதுவரைக்கும் மேஷராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பொறுமையாக கேட்ட ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் மீது விடைப்பது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.